அருமை. திறந்த ஜன்னலின் பின்னே பகுதி 2. இப்போது உங்கள் கதையை சுஷ்மிதா மற்றும் மாலினியின் காதலை மையமாக வைத்து தொடர்கிறேன். இது ஒரு மென்மையான ஆனால் பின்னணியில் மர்மம் கேண்ட கதையாக இருக்கும். காதலும் மர்மமும் பின்னி பின்னி நடக்கும் வகையில். திறந்த ஜன்னலின் பின்னே பகுதி 2. தேடி வந்த நினைவுகள் மர்மக்காதல் தொடர்கதை. மாலினியின் கை தடவிய பியானோ இன்னும் மெளனமாக சத்தமில்லாமல் பாட்டு பாடிக் கொண்டிருந்தது போல. நீங்க வந்த பிறகுதான் என் வாழ்க்கை வெவ்வேறாக இயங்க ஆரம்பிச்சு என்றாள் மாலினி. ஜன்னலின் வழியே விழுந்த ஒளிக்கீற்றில் சுஷ்மிதாவின் கண்களை பார்த்து. நான் கூட நம்ப முடியல. என் வாழ்க்கையில் இவ்வளவு அமைதி யாரும் கொண்டு வந்ததில்லை. சுஷ்மிதாவின் குரலில் ஒரு எளிமையான நனவு மிளிர்ந்தது. மலர்ந்த அந்த முகத்தில் மரணம் நிழலாடியது. இதுல எழுதினது என் பாட்டி. இந்த பங்களாவில் மரணம் அடைந்த பொண்ணுக்கான கதை. ஆனால் அந்த மரணம் ஏதோ ஒரு மறைந்த உண்மையை சொல்ற மாதிரி இருக்கு. சுஷ்மிதா அதை கவனமாக படித்தாள். ஏதோ மறைப்பொருள் இருந்தது அந்த வரிகளில். பண்டைய புகைப்படங்கள், பழைய கடிதங்கள். அந்த மரணத்தின் பின்னே யாரோ இன்னும் இருக்கிறார்களா? இருவரும் சேர்ந்து அந்த மர்மத்தை தீர்க்க முடிவு செய்தனர். காதல் மட்டுமில்லாமல் உண்மையின் தேடலும். இப்போது அவர்களது உறவை உறுதியாக்கியது. ஆனால் அந்த இரவிலே மரணமடைந்த பெண்ணின் உருவம் போல ஒரு நிழல் ஜன்னலின் பக்கமாக நடந்து சென்றது. மாலினி திரும்பி பார்த்தாள். ஜன்னலின் வெளிச்சத்தில் யாரோ ஒருவர். இது யாரு? சுஷ்மிதா சத்தமாக கேட்டாள். மூடியிருந்த உண்மைகள், மறைந்த காதல்கள், அழிந்த ஆத்மாக்கள். இவை அனைத்தும் விரைவில் வெளிச்சம் காணப்போகிறது. பகுதி 3. மரணமடைந்த பெண்ணின் பெயர் என்ன? மாலினியின் குடும்பத்தில் மறைக்கப்பட்ட ரகசியம் எது? சுஷ்மிதா உணராத வகையில் அவளும் அந்த மர்மத்தில் ஒரு பகுதியானாளா? தொடர வேண்டுமா? அல்லது இங்கே ஒரு சின்ன திருப்பம் வேண்டுமா?